ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லெட்ஸ் இமேஜின் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே ஒருத்தர் கலாச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஸ்கூலை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. இப்போ ஸ்கூலை நெருங்க ஸ்கூலோடைய மெயின் கேட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒன்றா கூடி அந்த கேட்டை வந்துட்டு அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னடா ஏதோ கூட்டமாக இருக்கிறாங்களே, என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் வருது. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மெல்ல மெதுவாக அந்த கேட்டு பக்கத்தில் போகிறீங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, சுற்றி நின்று எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒன்று பேசலை, எதையோ ஒன்று பார்த்து பயத்தில் நடுங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நின்றுருந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி டர் ஆகுது. சரி நீங்கள் அதெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தா உங்கள் ஸ்கூல் கேட்டில், அதுவும் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டில் ஒரு தலை மட்டும் அப்படியே வந்துட்டு துண்டாக வந்துட்டு அந்த கேட்டு மேலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த மாதிரி ஒரு தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு பையனுடைய தலை, கண்ணெல்லாம் நோண்டி அவ்வளோ கொடூரமாக அந்த கேட்டில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். நம்ம ஏன் இப்போது இந்த வீடியோவை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஜமாகவே நடந்த கதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மே 24 ஜூன் 28 நடந்த ஒரு சம்பவம் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். நிஜமாகவே சொசைட்டியில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவும் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். நான் என்னன்றது ஃபுல்லாக சொல்லலை, ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கேட்கும்போது அந்த ஒரு இது மிஸ் ஆகிருன்றதுனால நான் கடைசியில் என்னன்றா சொல்கிறேன். ஸோ ஃபைனலி யார் கில்லர், யார் வந்து அந்த தலையை அங்கே வந்து மாட்டி வச்சா, என்ன நோக்கம், ஸோ எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த கதை நடக்கிற காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வருஷம் மே 24 தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கதைக்கான ஃபஸ்ட்டு லீடு அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ ஜப்பானில் டைனோஹாட்டா எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு 11 வயசு சிறுவன், அவன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஹெய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான சிறுவன் பார்த்திங்கன்னா மே மாதம் 24 சேம் வருஷம் 1997 வருஷத்தில் வந்துட்டு வெண்ட் மிஸ்ஸிங், அதாவது காணாமல் போய்ட்ரு அப்படி. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பயந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி என் பையனை காணவங்க, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் வராங்க. கொஞ்சம் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க, பையன் எங்கே போனான், கடைசியாக யார்கிட்ட பேசினா, எங்கெல்லாம் போவான்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அப்படி கரெக்ட் பண்ணிட்டுருக்க அதே டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மே மாதம் 27 நான் சொன்ன மாதிரி அந்த அன்னைக்கு காலையில் அந்த ஸ்கூலோடைய மெயின் கேட்டில் அந்த காணாமல் போன அந்த சிறுவனுடைய தலை மட்டும், அதுவும் அவ்வளோ ப்ரூட்டலாக குத்தி அவ்வளோ மார்க்ஸோட கண்ணெல்லாம் பிடுங்கி கேட்டில் தனியாக தொங்க விடப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா அந்த பேரண்ட்ஸ் மைண்ட் செட்லாம் நீங்களே வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி போலீஸு அவசரமாக வராங்க, அந்த இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் மற்றவங்களாம் கிளியர் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறாங்க, இதெல்லாம் நடந்துடுது. அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸு ரொம்ப பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி தலை எங்கே இருக்குன்னா மற்ற பாடி எங்கே, யார் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பா, என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் அந்த பையனோட அந்த தலை அந்த கேட்டில் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட்டில் அந்த பையனோட வாயில் ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இது வெறும் ஆரம்பம்தான், நீங்கள் வந்துட்டு இனிமேல் இது மாதிரி நிறையா வந்து நீங்கள் அதை பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது, ஜஸ்ட் த பிகினிங் அப்படின்ற மாதிரி எழுதிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாரெல்லாம் என்னை வந்துட்டு ஏதோ நடக்காது, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி இந்த பையன் நடந்தது நாளைக்கு யாருக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு பயமுறுத்துகிற மாதிரி அந்த டோனில் வந்து எழுதிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கில்லர் அப்படின்ற வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துட்டு ஏதோ SHOL ஸ்கூல் கில்லர்ன்ற மாதிரிலாம் எழுதிருந்துச்சு. அது கூட சேர்த்து கடைசியாக ஒரு பேரும் போடப்பட்டிருந்துச்சு. அந்த பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சகாகிபாரா சைட்டோ அப்படின்ற ஒரு பேர். அது கூட சேர்த்து ஒரு சின்ன இன்டூ மார்க் மாதிரி ஒரு மார்க்கும் போடப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, 2-3 நாட்களில் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த சகாகிபாரா சைட்டோ, அப்புறம் என்னது ஸ்கூல் கில்லர்னால் ஒன்றுமே புரியலையே, ப்ளஸ் வந்து அது தப்பாக எழுதப்பட்டிருக்கு, அதுவும் ரெட் கலரில், மற்ற லெட்டர் எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் எழுதப்பட்டிருக்கு. சரி யார் பண்ணியிருப்பா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் போலீஸ்லாம் வந்து அவங்க ஆஃபீஸருக்கு வந்து பயங்கரமாக வந்து சரி என்னதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தூரத்துலேருந்து இன்னொரு போலீஸ் ஓடி வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, சார் அங்கே ஒரு சம்திங் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு பயங்கரமாக அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பி அவசரமாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா
ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதிக்கு போனோடனே ஒரு பெரிய ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த இறந்தாப்படி இல்லைங்களா, ஜூன் ஹேய்ஸ்ன்ற அந்த பையன் தலை கூட இருந்துச்சுல்ல கேட் மேலே, ஸோ அந்த பையனுடைய மீதி பாடியெல்லாம் அங்கே கடந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டாப்சி அந்த இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு 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 ரிசல்ட் வந்து ஆட்டோப்சியில் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட தலை வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேட்டு மேலே, அந்த பையனுடைய அந்த தலையில் சிமெண்டோட நிறையா வந்துட்டு சப்ஸ்டன்சஸ் வந்து அதில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் இதாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ஜில்ட்டில் அந்த ஃப்ளூயிட் ஒன்று வரும் இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு அந்த பையனோட தலைமையில் இருந்துருக்கணுன்னே போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒன்றுமே புரியலையே, இது எப்படி இது மேலே யார் பண்ணியிருப்பா, ஏதோ ஒரு சைக்கோவா, என்ன இது சுத்தமாகவே புரியலேன்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கரமாக உடச்சிக்கிட்டு இருக்க. ஃபைனலாக அவங்களுக்கு அந்த டைமில் கிடச்ச ஒரு சில க்ளூஸை வச்சு போலீஸ் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங்கும் அவ்வளோக்கா பெருசாக இல்லை, ஒன்று எவனோ ஒருத்தன் வந்துட்டு படிக்க தெரியாத ஒருத்தன் அவர் வந்துட்டு அரைகுறையாக படித்த ஒருத்தன் அதை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அவனுக்கு ஒரு ஏஜ் ஒரு 30லேருந்து 40 அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த டைமில் ஜப்பானில் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களை கிட்னாப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் குழந்தைங்களை வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குலாம் போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக லிங்க்ஸ் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த சைடில் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்க. கரெக்டாக ஜூன் 6ஆம் தேதி சேம் வருஷம், அதே அடுத்த மாதம் இன்னொரு 4-5 நாள் 5 நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. சேம் எப்படி அந்த பையன் அந்த ஸ்கூல் நசம்பம் நடந்த ஒரு லெட்டர் இருந்துச்சுங்களா, அதே மாதிரி அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் அதே மெத்தடில் ஒரு லெட்டரு அந்த பேப்பர் அந்த இதுக்கு வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான், எப்படி முதல்ல வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் எழுதிருந்துச்சோ அதே மாதிரி இந்த லெட்டர்லையும் அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது கூட சேர்த்தி அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஏதோ வந்துட்டு இதுக்காக பண்ணுறேன்லாம் நீங்கள் நினைக்க வேணாம், அதே மாதிரி வந்துட்டு என் பேர் இது தான், அதாவது வந்துட்டு என்னை பற்றி மக்களுக்கு பயம் வரணும் அந்த மாதிரிலாம் சம்திங் என்னமோ வந்து எழுதி வச்சுருக்கேன். அப்படி இதில் வந்து எனக்கு ரொம்ப ப்ளஷர் கிடைக்குது, நான் கொலை பண்ணுறதுல நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன், எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப நான் ஆனந்தமாக இருக்கேன் இந்த கொலை பண்ணும்போதுலாம் ரொம்ப நிறையா எழுதியிருக்கேன், அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு 100% சைக்கோ எழுதுன்னு அப்படி இருக்கும், அந்தளவுக்கு பயங்கர ஒரு ப்ரூட்டலாக எழுதப்பட்டிருக்கு அந்த லெட்டரு. அந்த லெட்டர்லேயே கடைசியில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா, நான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் ஜப்பானோடைய இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன இது எஜுகேஷனல் சிஸ்டமுக்கும் குழந்தைய கொலை பண்ணுறதுக்கும் ஒன்றுமே புரியலையே, ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ ஒன்று செயல்படுறானா ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அந்த டைப்லேயும் வந்துட்டு விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் அந்த பேப்பர் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பப்ளிஷ் பண்ணும்போது அந்த பேரை, இந்த கில்லர் இருக்கான் பார்த்தீங்களா, கில்லருடைய பேரை தவறுதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பேர் வந்துட்டு சக்காகிபாரா சைட்டோ இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்துட்டு வேறு ஏதோ பேர், அந்த வேறு தப்பாக போட்டாங்க இல்லையா, அந்த தப்பாக போட்ட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டீமன்ஸ் ரோஸ் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அந்த அர்த்தத்தை ஏதோ தப்பாக கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பேரை போட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே கில்லர் இன்னொரு லெட்டர் அனுப்புகிறான். அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தப்பாக பேர்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் அனுப்புகிறான். இன்னொரு தடவை என்ன வந்துட்டு அவமதிக்கிற மாதிரியோ இல்லை நான் இருக்கிற அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரியோ என் பேரை நீங்கள் வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா வாரத்துக்கு 3 வெஜ்ஜீஸை நான் வந்துட்டு சம்பவம் செய்ய வேண்டியதாக வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். வெஜ்ஜீஸ்னு அவங்க மீன் பண்ணது மனுஷங்களை, அதாவது வாரத்துக்கு மனுஷங்களை, 3 மனுஷங்களை. நான் ஏதோ வந்துட்டு குழந்தைங்கள மட்டும் தான் கொலை பண்ணுவேன், பெரியவங்களாம் அது பண்ண மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க, நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவ்வளோ பவர் எங்கிட்டு இருக்குன்ற மாதிரி வந்துட்டு அந்த லெட்டர் திருப்பி இதை பார்த்தோன்னா திருப்பி மறுபடியும் ஷாக்கு. ஏன்னா ஒரு பேர் தப்பாக போட்டதுக்கு வந்துட்டு இவன் இவ்வளோ இதாக ரியாக்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சரி பயங்கர பெரியமான ஒரு கேஸ் போடணும்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் திருப்பியும் வந்துட்டு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஸோ இது என்னடா அதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் அப்போது போலீஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தோணுது. என்ன விஷயம்னா, சரி ஓகே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேறு ஏதாவது வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கா, அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேஸுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு பொருத்தம் இருந்துச்சுன்னா நம்ம மேபி இன்னும் கொஞ்சம் அந்த கில்லர்கிட்ட க்ளோஸாக போக முடியும்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் February மாதம் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதை வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 ஸ்கூல் பொண்ணுங்க, ஒரு 10 வயசு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூல் பொண்ணுங்க, அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஒரு ராடால் அந்த குழந்தைங்களோட மண்டையில் பயங்கரமாக போட்டு தாக்கியிருக்கான். என்னமோ தெரில, எந்த கடவுள் பண்ண புண்ணியமோ தெரில, நல்ல வேலை அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகலை, அவங்க புடைச்சிடுறாங்க.
பொழைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, யாரும்மா அவனை அடிச்சது, எதுக்கு அடிச்சாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு எதுவுமே தெரியல, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படிங்கும்போது திருப்பியும் கேட்குறாங்க. சரி இவன் பார்க்க எப்படி இருந்தான் அதெல்லாம் கேட்கும்போது, அவ்வளோ எனக்கு கிளியராலாம் தெரியல, எனக்கு என்ன போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டான். ஆனால் வந்துட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஒரு 20 வயசு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா, போலீஸ்க்கு அங்கே ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்குது. சரி ஓகே, அப்படின்னா நம்ம ஏதோ முதல்ல 40 அப்படிலாம் இருந்தோம், அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்னு தேடும்போது தான் வந்துட்டு திருப்பியும் சரி காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் போய் ட்ரேஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த ஸ்கூல் பொண்ணுங்க 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய ஒரு மூலமாக ஒரு டீச்சரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த டீச்சர் வந்து போலீஸ்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் இப்போ ஒரு கில்லரை தேடிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்களா, அந்த பேப்பர்லாம் வந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த லெட்டரில் இருக்கிற அதே ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியும் அதே கிறுக்கல்கள் மாதிரியும் நான் இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு பையன் வந்து பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு மற்ற பசங்க கொஞ்சம் துன்புறுத்துறது, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் அந்த பையன் இருக்கான். எதுக்கும் ஒரு தடவை அந்த பையனை வந்து விசாரித்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, போலீஸ்க்கெல்லாம் அப்படியா சரி பையனா ஒரு 12th படிப்பான் போல், ஒரு 18 வயசு அந்த மாதிரி இருக்கும் போல், ஆமாம் அந்த பொண்ணு கூட சொல்லிச்சு இல்லையா ஒரு 20 வயசு கிட்ட இருப்பான்னு சொல்லி, சரி ஓகே வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்க்கு அங்கே அடுத்த ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவங்க கூட்டு போய் காட்டினது ஒரு 18 வயசு பையனோ இல்லை ஒரு 17 வயசு பையனோ கிடையாது, 14 வயசு பையன். ஒரு ஒரு 9th படிச்சுட்டு இருப்பானா, 14 9th 8th சம்வேர் அந்த ஏஜ். ஒரு 14 வயசு பையனை பிடிச்சி இவனை கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் போலீஸு அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. போய் விசாரித்து பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. போய் விசாரிக்கிறாங்க, போய் போலீஸ் கேட்குறாங்க, இந்த ஜூன் ஹேசி இந்த இவனை தெரியுமா உனக்கு, இவன் இந்த மாதிரி இறந்துட்டான் அதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா, உனக்கும் அந்த கொலைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னுமே, அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஷாக்கு, இது நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு விசாரித்து சில பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன ஆச்சு, நீ ஏன் பண்ண, எதுக்கு இதெல்லாம் நடக்குது, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போது அந்த கில்லரோடைய 14 வயசு பையன், அந்த 14 வயசு கில்லரோடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த நம்ம பார்க்க போகிற அந்த சகாகிபாரா சைட்டோ அப்படின்ற ஒரு அந்த 14 வயசு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, சைட்டோன்னு பார்க்கலாம், எனக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அந்த சைட்டோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த 14 வயசு பையன் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெருசாக எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு, எந்த ஒரு சந்தோஷம், அவனுக்கு சப்போர்ட்டாக மாரல் சப்போர்ட்டாக யாருமே இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க அம்மா வந்து இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலில் சரியாக படிக்கல அப்படின்னா, இல்லை வந்துட்டு ரொம்ப போட்டு படின்னு டார்ச்சர் பண்ணுறது, பெருசாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க அம்மா அப்பா கூட இல்லாமல் இருக்கிறது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அந்த பையன் அவங்க பாட்டி கூட தான் மோஸ்ட்டாக வந்து வளர்ந்துருக்கு. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பாட்டியும் இறந்து போயிடுறாங்க, அம்மாக்கிட்டையும் பெருசாக வந்து அந்த ஒரு டச்சும் இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது தான் இவனுக்கு ஏதோ, அதாவது இப்போது சுற்றி யாருமே இல்லை, அம்மாவும் ப்ராப்பராக கைட் பண்ணல, போட்டு படின்னு டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் சரியாக அவளுக்கா ப்ராப்பராக அமையலை. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஹேஸ் டு கீப் ஹிம்செல்ஃப் பிஸி இல்லைங்களா, ஏதோ அட்டாச்சாக இருக்கணும்ல. அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, இனிஷியலாக இந்த ரோட்டில் அங்கங்கே அந்த நத்தையெல்லாம் போகும் பார்த்தீங்களா, ஸ்னெயில் நத்தை, ஸோ அதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். நம்ம இந்த 10th அந்த ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணுவோம்ல, தவளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நத்தைக்கு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து துன்புறுத்தி அதை வந்துட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நத்தையில் ஆரம்பித்த அந்த பையன் பார்த்திங்கன்னா, நத்தைக்கு அப்புறம் வந்துட்டு தவளைக்கு போயிருக்கான். தவளையை வந்துட்டு சைக்கிளில் ஏற்றி கொள்வது, தவளையை வந்துட்டு துடிதுடிக்க அதை வந்துட்டு வெட்டி இது பண்ணுறது அப்படின்றவன் அடுத்து புறாவுக்கு போயிருக்கான், புறாலேருந்து பூனைக்கு போயிருக்கான். இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா அனிமல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக துடிதுடிக்க சாகிறத வந்துட்டு பார்த்து ரசித்த அந்த பையன் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் எனக்கு கிடைக்குது, நான் ரொம்ப வந்துட்டு எனக்கு நல்லா நான் உணர்றேன் செக்ஷுவலான்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருக்கான். ஸோ எந்த மைண்ட் செட்டில் இருந்தான்னு எனக்கு புரியல. ஸோ அதுக்கடுத்து நான் வரங்களேன், ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போர் அடிச்சு போய் சரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் சரி நம்ம ஏன் வந்துட்டு மனுஷங்களை நம்ம வந்து துன்புறுத்தி பார்க்கக்கூடாது, அதில் இன்னும் பயங்கரமாக ஒரு ஹைப் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை தான் பேசிக்காது, ஒரு போதை அப்படின்ற பேசி தான் அந்த February மாதம் நான் சொன்ன கேஸு. ஃபஸ்ட்டு 2 பொண்ணுங்களை போய் அட்டாக் பண்ணுறான், போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். நல்ல வேலை அந்த பொண்ணுங்க தப்பிச்சு வந்துடுறாங்க, ஒன்றும் ஆகலை அவங்களுக்கு. அதே மாதிரி March 16 திருப்பியும் போய் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பண்ணும்போது தான் ஒரு பொண்ணு அயாக்கா
ஆமாம், அயாக்கா யாமாஷிதா. இப்போ அந்த பேர் ஒன்றும் எனக்கு மைண்டில் வரைக்கல. ஸோ இந்த பேரில் இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களும் இவனோட அடியில் வந்து பயங்கரமாக மாட்டுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இறந்தும் போகிறாங்க. இதெல்லாமே அவன் வந்து அவனோட டைரியில் எழுதி வச்சுருக்கான். நான் இதெல்லாம் பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அங்கே அந்த நாள் இப்போ டைரியில் என்ன எழுதியிருக்கான்னா, நான் ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு என்னமோ ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 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 சைக்காகவே மாறின ஒரு ஆள் மாதிரி அப்படியே எழுதி வச்சுருக்கான், ஒரு 14 வயசு பையன். ஸோ இது போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக அவன் பக்கத்து வீட்டு பையன், இந்த ஜூன்னு சொல்லிக்கலாம், சின்ன பையன், அவன் 11 வயசு பையன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து இந்த டர்ட்டில்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அவன் போய் கூப்பிட்ருக்கான். இந்த சைட்டை போய் கூப்பிட்டு, வா நம்ம சும்மா நான் உனக்கு போய் டர்ட்டில் காட்டுறேன், டர்ட்டில் அங்கே இருக்குது மலை மேலே, நான் உனக்கு காட்டுறவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போயிட்டு தான் வந்து ஒரு பெரிய டேங்க், ஒரு வாட்டர் டேங்க் மேலே ஏற்றி விட்டுட்டு, பாருங்க டர்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பூச்சாண்டி காட்டி அவனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அந்த 11 வயசு பையனை தள்ளி விட்டதுக்கப்புறம் அவனை கீழே வந்து அவனை ப்ரூட்டலாக போட்டு கொன்று திருப்பியும் வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பியும் விடல, வீட்டுக்கு போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசியிருக்கான். பேசி முடிச்சு திருப்பியும் நைட்டு அவனுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த தவளை, அந்த ஸ்னெயிலு, அந்த புறா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொலை பண்ணும்போது அதோட தலையெல்லாம் தனியாக வெட்டி வச்சு போடல, அதே மாதிரி நம்ம ஏன் வந்து இந்த ஜூன் பையனோட தலையும் தனியாக வெட்டி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் அந்த பையனுடைய தலையை எடுத்து கண்ணை வந்துட்டு நோண்டி எடுத்து திருப்பி கொண்டாந்து ஏதோ ஒரு அவார்டு மாதிரி வந்துட்டு அவன் வச்சுட்டு வந்துருக்கான். ஸோ அதை தான் கொண்டு போயிட்டு அந்த ஸ்கூல் கேட் மேலே மாட்டி தன்னை பற்றி எல்லோரும் பயப்படணும், தன்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும், அந்த அந்த பயத்தில் ரசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்பைடர் படத்தில் அவர் கூட ஏஎஸ்ஏ சூர்யா கூட ஒரு மாதிரி இருப்பார், ஒரு மாதிரி சைக்கா, கிட்டத்தட்ட அதோட கொடூரமான ஒரு சைக்கு இது. ஸோ அப்படிலாம் பண்ணவன் கடைசியாக வந்துட்டு போலீஸ்கிட்ட மாட்டுறான். இதில் அவன் என்ன வந்துட்டு ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசுலேயே அவன் ரொம்ப கிளியராக இருக்கான். எதில் கிளியராக இருக்கான்னா, நான் மைனர், எனக்கு வந்துட்டு 14 வயசு தான் ஆகுது, எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி கொலை பண்ணாலும் என்னை வந்து நீங்கள் ஜெயிலையோ தூக்குலையெல்லாம் போட முடியாது, மிஞ்சி போனால் நான் வந்து நீங்கள் வந்து ஜோனியலுக்கு அனுப்புவீங்க, அந்த சீர்திருத்த படி தான் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேரிங்க கோர்ட்டில் வேறு பேசியிருக்கான். ஸோ ஃபைனலி அவனை வந்துட்டு அவனே ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கு வந்துட்டு பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் அவன் வந்து அங்கே வெளியே வரான். வெளியே வந்துட்டு இன்னும் ஜப்பானோட தெருக்களில் அவர் வந்துட்டு நடமாடிக்கிட்டு தான் இருக்கார், சைட்டோ அப்படின்றவர். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சட்டம்னு சொல்லிட்டு, அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வழக்குக்கு அப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட்டு அவங்க சட்டத்தையே வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த 16 வயசோ 17 வயசோ இருந்திருக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணால் ஜெயிலில் போடலாம், அந்த விஷயங்கள், அந்த தண்டனைலாம், அதை வந்துட்டு 14 வயசுக்காக வந்து குறைச்சி இந்த ஒரு சம்பவத்தினால மாற்றிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் வந்து இந்த ஒரு சைட்டோடைய சம்பவம். ஸோ இந்த மாதிரி நிறையா பார்க்கும்போது லிட்ரலாக நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயந்தான், பேரண்டிங், ஒரு நல்ல பேரண்டிங் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ அவசியமாக வந்துட்டு இருக்கப்படுது, பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு நல்ல தலைமுறையை, ஒரு நல்ல ஜென்ரேஷனை உருவாக்குறதே வந்துட்டு பேரண்ட்ஸோடைய அந்த சின்ன வயசில் பார்த்துக்கிற அந்த ஒரு விதை தான். ஸோ அப்படி இருக்கும்போது சைல்டுஹுட் ரொம்ப மோசமாக அந்த மாதிரி வந்துட்டு நிறையா ட்ராமாக்கள் அனுபவித்து வரும்போது அந்த பையன், அந்த சொசைட்டிக்குள்ளே பையனோ பொண்ணோ, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சொசைட்டியில் அதுக்கப்புறம் வளரும்போது அந்த சின்ன வயசில் என்ன விதைக்கப்படுதோ அது கூட சேர்த்தே வளரும்போது இந்த மாதிரி எசக்க பசக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமாக. அதே மாதிரி இந்த மார்க்குன்னு சொல்லிட்டு மார்க் கட்டிட்டு அழுவதை விடுங்க. மார்க்குன்றது ஜஸ்ட் ஒரு மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்கிறது தான். டேலண்ட்டாக ஏறுதா, ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு அவன் செமையாக கான்சன்ட்ரேட்டாக வந்து பிடிச்சி பண்ணுறானா, அதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். இன்னுமே ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனே வந்துருச்சு இப்போ, கிட்டத்தட்ட நம்ம இதெல்லாம் போய் அடுத்த வந்து குழந்தைங்களே ஸ்கூல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனாவது இந்த மார்க் பண்ணிட்டு அலையாமல் டேலண்ட் முன்னாடி போங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எதில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதில் அவங்கள வந்துட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்லா ப்ராப்பராக வருவாங்க. அதை விட்டுட்டு திருப்பியும் இன்னும் பழைய ஜென்ரேஷன் மாதிரி மார்க்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை பண்ணி ஓட வேணாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.